எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மக்களே, விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறமா விஜய் அவருடைய மாநாட்டுக்காக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு ஏற்கனவே ஆண்டுட்டு இருந்த திமுக பர்மிஷன் கொடுக்கவே இல்லை. பர்மிஷன் கொடுக்காம விஜய் அவர்களுக்கு எவ்வளவு நாளாக இழுத்தடிச்சாங்க அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். விஜய் மக்களை போய் பார்க்கக்கூடாது, மக்கள்கிட்ட பேசிடக்கூடாது. அதனாலேயே விஜய் அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் காவல்துறை இழுத்தடிச்சாங்க. அந்தந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் யார் ஆட்சியில் இருந்தாங்களோ, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, அவங்களுடைய ஆணைக்கிணங்க எல்லாருமே மறுப்பு தெரிவித்தாங்க. எந்த இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு அனுமதிங்கிறது அவ்வளோ சாதாரணமாக கிடைக்கல. பேருக்கு மட்டும் ஒரு சில இடங்களில் நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படி சொல்லிட்டு ஏகப்பட்ட கண்டிஷன்ஸுகளை, அதாவது அரசியல் வரலாற்றிலேயே விஜய் அவர்களுக்கு மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன்ஸோடு யாருக்குமே அனுமதி வழங்கியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அப்பேற்பட்ட கண்டிஷன்ஸ் விஜய் அவர்களுக்கு. விஜய் அவர்கள் கையசிக்கக்கூடாது, மக்களை பார்க்கக்கூடாது, மேலே ரோட் ஷோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்டிஷன்ஸுகள் விஜய்க்கு மென்மேலும் அடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதையெல்லாம் தாண்டி தான் திமுக கொடுத்த அனுமதி கொடுத்த இடங்களில் அவரால் முடிஞ்ச, தலைவர் விஜய் அவர்களால் முடிஞ்ச இடத்துக்கு போய் மக்களை சந்தித்தாங்க, தேர்தல் பிரச்சாரம் பண்ணினாங்க, மாநாடு நடத்துகிறாங்க, எல்லாமே பண்ணினாங்க. ஆனால் தமிழக மக்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறமா, தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு பாதுகாப்போட ஒவ்வொரு கிராமமாக போய் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்களை நான் சந்திப்பேன் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் தெளிவாக சொன்னாங்க. இதை கூட நிறைய பேர் கேலி கிண்டல் பண்ணினாங்க. இவர் கிராமமாக போய் மக்களை சந்திக்கிறாரா, இவர் முதலமைச்சர் ஆயிடுவாரா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேலிகள் கூத்துக்கள்னு சொல்லி ஏகப்பட்டதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களை எந்த அளவுக்கு எவ்வளோ அடக்க முடியுமோ, ஒடுக்க முடியுமோ, மிரட்டல் கொடுக்க முடியுமோ, பழிய போட முடியுமோ, கடுமையான விமர்சனங்களை பண்ண முடியுமோ, எல்லாத்தையும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல், அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்தில் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு கருணாநிதி ஐயா கொடுத்த இடைஞ்சல்கள் நெருக்கடிகளை விட இப்போ தலைவர் விஜய் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவங்க எக்கச்சக்கமான இடைஞ்சல்களையும் நெருக்கடிகளையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத நிறைய மக்கள் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தாங்க. எம்ஜிஆர் ஐயா காலத்தில் இருந்த பெரியவர்கள்லாம் இருக்காங்க, இன்னும் கூட உயிரோடு இருக்காங்க. அவங்களாம் கூட பேசும்போது கூட நாங்கள் எம்ஜிஆர் ஐயா காலத்திலே பார்த்துருக்குறோம், கலைஞர் ஐயா காலத்தில் பார்த்துருக்குறோம். எம்ஜிஆர் அவர்களுக்கு கலைஞர் ஐயா கொடுத்த இடைஞ்சல்களை விட, நெருக்கடிகளை விட திரு ஸ்டாலின் அவங்க விஜய் அவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த நம்ம தமிழ்நாட்டு மக்களை பேசுனதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்துச்சு. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நெருக்கடிகளையும் கடந்து தான் ஒவ்வொரு தொகுதியிலும் போய் அவரால் முடிஞ்ச வரைக்கும் அந்த மக்களை, அந்த ஏரியா மக்களை சந்தித்து பேசினாங்க. திமுக அரசு என்ன குறைகள் வச்சுருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன ஊழல் பண்ணினாங்க, என்ன லஞ்சம் வாங்கினாங்க, மக்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கல, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, லஞ்சம் ஊழல் அதிகமாக இருக்குது, கஞ்சா விற்பனை, போதை கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. இந்த போதை கலாச்சாரத்தால் ஏகப்பட்ட பெண்கள் பாலியல் கொலை பண்ணுறதா இருக்கட்டும், பாலியல் வன்கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் அவர் பேசினார். விஜய் அவர்கள் வேறு என்ன பேசினாங்க? ஏன்னா நந்தனத்தில் பேசும்போது, கடைசி தேர்தல் பிரச்சாரம் கடைசி நாள் அன்னைக்கு பேசும்போது விஜய் அவர்கள் என்ன கேட்டாங்க அப்படின்னா, நாங்கள் நீங்கள் திமுகவை பார்த்து பேசுனாங்க, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் நான் என்ன தட்டில் மண்ணிலை போட்டுட்டேன்னா, நான் என்ன அப்படி பண்ணிட்டேன், மக்களுக்காக நான் நல்லது பண்ண வந்தேன், நீங்கள் பண்ணின தவறுகளை மக்களுக்கு நான் எடுத்து சொல்கிறேன், மக்களுக்காக நல்லது பண்ண வந்த எனக்கு எதுக்கு இவ்வளவு இடைஞ்சல்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணினாங்க.
தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து விஜய் அவர்களுக்கு வந்து நெருக்கடி கொடுத்து அந்த நெருக்கடி எல்லாமே கடந்து வந்து விஜய் அவர்கள் வந்து வந்துட்டாங்க. விஜய் அவரை வந்து முதலமைச்சர் ஆக்கியே ஆகணும்னு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு மாற்றம், ஆட்சி மாற்றமும் அதிகார மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுட்டாங்க. ஆனால் எதுக்கு நான் இந்த பாயிண்டை சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, மக்களே, திமுக வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நெருக்கடிகள் கொடுத்தாலுமே அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை படுத்த கட்சியாக வந்து தமிழக வெற்றிகளை வந்து உருவாக்கி வந்து மக்களால் வந்து ஜெயிக்க வச்சாங்க, மக்கள் ஜெயிக்க வச்சாங்க. எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட திரு ஸ்டாலின் ஐயா வந்து அசிங்கப்பட்டு குளத்தூர் தொகுதியில் கூட வந்து ஜெயிக்க முடியாமல் வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறாங்களோ, அதே மாதிரி இப்போ விஜய் அவர்கள் வந்து பதவியேற்க விடாமல் பிஜேபி பண்ணுற விஷயங்களை, பிஜேபியோட கைக்கூலியாக செயல்படக்கூடிய ஆளுநர் ஐயா அவர்களோட கேவலமான செயலை தமிழக மக்கள் வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்திய மக்களே வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆளுநரோட வேலை என்னன்னா முதலமைச்சராக வந்து பதவியேற்க வைக்கிறது அவரோட வேலை. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 14 நாள் 2 வாரம் டைம் இருக்குது, அதுக்குள்ள உங்களுடைய பெரும்பான்மையை வந்து நீங்கள் நிரூபிங்க, சட்டமன்றத்தில் ஃப்ளோர் டெஸ்ட் வந்து வைங்க. ஃப்ளோர் டெஸ்ட் வைக்கிறதா வந்து இதோட ப்ரொசீஜருங்கிறத எல்லாமே சொல்லியுமே இன்னும் ஏன் தெரியாத மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்குது, பிஜேபி வந்து அழுத்தம் கொடுக்குது, பிஜேபி வந்து விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க விடலை அப்படிங்கிறது தானே வந்து முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்க வைக்குது. சொல்லுங்க, இதற்கு பின்னால பிஜேபி இருக்குதா, திமுக இருக்குதா, அதிமுக இருக்குதா அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியாது. ஆனால் பிஜேபியோட அழுத்தங்கள் வந்து அதிகமாக இருக்குது ஆளுநருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சைடு வந்து திமுக வந்து இன்னைக்கு வந்து திரு ஸ்டாலின் ஐயா வந்து என்னென்ன வந்து அறிக்கை கொடுக்குறாங்க, நான் வந்து தாவேக்கா பொறுப்பு முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கிறத வந்து நான் வந்து தடுக்கலை, நாங்கள் எந்த ஒரு இடையூறு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு வந்து என்னென்ன மகளிர் உதவித்தொகை வந்து 2500 ரூபான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து 2500 ரூபா கொடுக்கறது சாத்தியமற்றது தற்போதைக்கு. அதனால ஏற்கனவே நாங்கள் கொடுத்துட்டு இருந்த 1000 ரூபாய் அதுவே வந்து மகளிர் உதவித்தொகையை வழங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்துணவுல இப்போ குழந்தைகளுக்கு மார்னிங் காலையில் சாப்பிடக்கூடிய உணவை வந்து நீங்கள் வந்து கொடுங்க, கரெக்டாக வந்து நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு சைடு வந்து நல்லவங்க மாதிரி பேசுகிறாங்க, இன்னொரு சைடு வந்து பிஜேபிக்கு வந்து பின்னால் யார் யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வந்து திமுகங்கிற ஒரு கட்சியை 75 வருட கட்சி நாங்கள் தான், எங்களை வந்து அழிக்கிறதுக்கோ ஒழிக்கிறதுக்கோ தோக்கடிக்கிறதுக்கோ வேற யாருமே இல்லை, இன்னொருத்தர் பிறந்துதான் வரணும், ஏற்கனவே வந்து திமுகவை ஒழிச்சிருவேன்னு சொல்லி சொன்னவங்க எல்லாமே மண்ணோட மண்ண போயிட்டாங்க அப்படின்னு திமுக இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், அவங்க அந்த வேற வந்து திமுகவில் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாருமே அமைச்சர் பெருமக்கள் எல்லாமே பேசுனதை நம்ம எல்லாருமே கேட்டோம் இல்லைங்களா. ஆனால் அப்படி இருந்தும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்கள் வந்து மிகப்பெரிய பேரிடியை வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவங்களுக்கு குளத்தூர் தொகுதியில் தோக்க வச்சது மிகப்பெரிய பேரிடியாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, யார் என்னென்ன பண்ணினாலுமே விஜய் அவர்களை விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக வேண்டியதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்கவே முடியாது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாதுங்க. நான் ஏற்கனவே ஒரு பதிவில் போட்ட மாதிரி தான், 1 நாள் 2 நாள் 3 நாளுங்கிறது முன்ன பின்ன ஆகுமே தவிர தமிழ்நாட்டோட முதலமைச்சராக வந்து விஜய் வந்து முதலமைச்சருங்கிற அரியணையில் உட்கார போகிறத எந்த ஒரு தீய சக்தியாலும் தடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, தடுக்கவும் முடியாது. ஏன்னா யாரெல்லாமே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து பேசிட்டு இருந்தாங்களோ, யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களை கடுமையான விமர்சனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க எல்லாருமே எல்லா கட்சியை சார்ந்தவங்களுமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பிஜேபி செயல்படுறது யாராலுமே பிஜேபி இவ்வளோக்கு இவ்வளோ வந்து ஒரு கீழ் மட்டத்துக்கு போய் ஒரு அடிமட்டத்துக்கு போய் இந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தமிழ் மக்கள் மட்டும் இல்லைங்க, இந்திய மக்கள் எல்லாருமே கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பிஜேபிங்கிற கட்சியை அவர் வந்து மோடி அவர்கள் வந்து குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தாங்க, அதுக்கப்புறம் பிரதமராக வந்து அவர் பிரதமர் வேட்பாளராக நிற்கும் போது ஒரு மோடியோட அலை வந்து உருவாச்சு. மோடி வேவ்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, இந்தியா ஃபுல்லாகவே வந்தாங்க, மோடியோட அலை வந்து உருவாச்சு. அப்போ தான் வந்து மோடியை வந்து எல்லா மக்களும் வந்து தேர்ந்தெடுத்தாங்க பிரதமராக. ஆனால் இப்போ ஏன்டா வந்து மோடி அவர்களை வந்து பிரதமராக தேர்ந்தெடுத்தா அப்படின்னு எல்லாமே வருத்தப்படக்கூடிய நடவடிக்கையில் தான் வந்து
பிஜேபி வந்து நடந்துட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே நடக்காத, யாருக்குமே வந்து செய்யாத ஒரு விஷயத்த விஜய் அவர்களுக்கு மட்டும் வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அப்ப பிஜேபிக்கு பின்னாடி வேற யாரெல்லாம் இருக்கிறா? பிஜேபி மட்டும் பண்ணுதா, இல்ல பிஜேபி பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தீய சக்திகள் யாரு அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருமே கண்ணார பார்க்க போறோம். அந்த தீய சக்திகள் வந்து நிச்சயமாக தன்னைத்தானே அழிச்சுக்க போறாங்க. எவனோ ஒருத்தரை வந்து அவனை கெடுத்தே ஆகணும், அவனை அழிச்சே ஆகணும்னு சொல்லி துடிக்கிறாங்களோ, கடைசியில அவங்களே அழிஞ்சு போயிடுவாங்க. இதை வந்து நம்ம எல்லாருமே பார்க்க போறோம். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்கத்தான் போகுது, நடக்காம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. யார் ஒருத்தரை, ஒரு நல்ல மனிதர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு போராட்டங்களை தாண்டி, இவ்வளவு பழிச்சுமைகளை தாண்டி, இவ்வளவு அவச்சொல்களை தாண்டி தமிழக மக்கள் வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னா விஜய் அவர்கள் மேல நம்பிக்கை இல்லாம, விஜய் அவர்கள் வந்து நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க, விஜய் அவர்கள் வந்து தமிழக மக்களுக்கு நமக்கு வந்து நல்லாட்சியை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில மட்டும்தான் தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டு விஜய் அவர்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. அப்ப ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், சம்பவங்கள் வந்து விஜய் அவர்களை முதலமைச்சரா வந்து பதவியேற்க விடாம வந்து சில வந்து தீய சக்திகள் பண்றத தமிழக மக்கள் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்ப அந்த தமிழக மக்களை வந்து அவமதிக்கிறதுக்கு உண்டான செயலை வந்து இப்ப இவங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பண்றாங்களா இல்லையா? நீங்களே சொல்லுங்க மக்களே. விஜய் அவர்களுக்கு மாதிரி இது வரைக்கும் வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கு இந்த மாதிரியான கெடுதல்கள், இந்த மாதிரியான துரோகங்கள், இந்த மாதிரியான நெருக்கடிகள் வந்து வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நடந்திருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். கர்நாடகாவில் கூட இதே மாதிரி வந்து பெரும்பான்மையான ஓட்டு வாங்கல அப்படின்னு இருந்து கூட, ஆனா முதலமைச்சரா பதவி ஏற்கலாம், அதற்கு குறிப்பிட்ட நாட்கள் வந்து கொடுப்பாங்க. சட்டமன்றத்தில், சட்டசபையில வந்து இவங்க வந்து திரும்ப வந்து பெரும்பான்மை நிரூபிக்கிறதுக்காக வந்து அங்க வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனா இது எல்லாமே எப்ப நடக்குன்னா, முதலமைச்சரா பதவியேற்றதுக்கு அப்புறம் அவங்களுக்கு டைம் கால அவகாசம் கொடுப்பாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு மட்டும் இன்னும் ஏன் செவிசாய்க்காம இருக்காங்க அப்படின்னா, இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. திமுக ஒரு இடத்துல வந்து இருந்துகிட்டு நாங்க ஆதரவு கொடுக்குறோம், தாவேகா வந்து ஆட்சி பண்றதுக்குன்னு சொல்றாங்க, ஒரு விதமா நாடகம் போடுறாங்க. அதிமுக வந்து என்ன பண்றாங்கன்னா, திமுகவோட ஆதரவோட நாங்க வந்து ஆட்சியில வந்து உட்கார போறோம் அப்படின்னு அங்க ஒருத்தர் வந்து நாடகம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் திமுக என்ன பண்றாங்கன்னா, நாங்க வந்து வேற எதுக்கு ஒத்துக்க மாட்டோம், அதிமுகவோட வந்து நாங்க வந்து அதிமுக ஆதரவு கொடுத்து அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சுக்க நாங்கள் வரமாட்டோம் சொல்லி அங்க ஒருத்தர் வந்து அப்படியே கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 மேல பிஜேபி வந்து ஆளுநர் மூலமா ஆளுநரை வந்து கைக்கூலியா வச்சுக்கிட்டு விஜய் அவர்களை வந்து முதலமைச்சரா வந்து பதவியேற்க விடாம அங்க ஒருத்தர் வந்து கேம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை? ஒரு நல்லவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு ஜெயிச்சது தப்பா, இல்ல வேற என்ன வந்து விஜய் அவர்கள் தப்பு பண்ணிட்டாங்க? சொல்லுங்க மக்களை, நீங்களே சொல்லுங்க. இப்ப நேற்று வந்து குளத்தூர் தொகுதியில் வந்து மக்கள் அழுதாங்கல்ல, ஸ்டாலின் சார் வந்து தோத்துட்டாங்க, சொந்த தொகுதியிலே வந்து குளத்தூர் மக்கள் வந்து தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறாங்கல்ல. ஏன் இதே அந்த மக்களுக்கு வந்து தெரியாதா இப்போ வந்து எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது, விஜய் அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியாதா? இப்போ யாருமே குரல் கொடுக்கலையே. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, நிச்சயமா வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்து எப்படி வந்து பல லட்சம் இளைஞர்கள் வந்து மெரினா பீச்சில் வந்து போராட்டம் பண்ணினாங்களோ, அதே ஒரு போராட்டம் திரும்பவும் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட மைண்டுக்கு தோணுது. தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு பண்றேன். ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தை தாண்டி மீறி வந்து பிஜேபி வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு கேவலமா வந்து செயல்படும் போது இவங்க என்ன பண்றாங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இவங்களாம் அடிச்சுக்கிட்டு சாகட்டும், நம்ம வந்து ஒரு கேம் ஆடுவோம்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு வேலை பண்ற மாதிரி எங்களுக்கு தெரியுது. இளைஞர்கள் மத்தியில், கட்சி சார்ந்தவர்கள் மத்தியில் ஒரு வன்முறையை தூண்டி விடுறதுக்காகத்தான் பிஜேபி வந்து செயல்படுதோ அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்புது. உண்மை இதுதான் நாங்கள் சொல்றது. இல்லை அப்படின்னா இவங்க வந்து கேஷுவலாக வந்து ஈஸியாக வந்து முதலமைச்சர் பதவி வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, பதவி ஏற்க வச்சிருக்கலாமே. இதில் என்ன வந்து இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று வரைக்கும் வந்து எல்லாமே நேரு உள் விளையாட்டு அரங்களை வந்து எல்லாமே ரெடி பண்ணினாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கொடுமை வந்து பாருங்க மக்களே, விஜய் அவர்கள் வந்து பாதுகாப்பு கான்வாய்ன்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பை விஜய் அவர்கள் மட்டும்தான் வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு வேணாம், நீங்கள் வந்து போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே நேற்று பார்த்தீங்கன்னா பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் அவங்களுடைய சேனலில் இருக்கக்கூடிய டிஆர்பி ரேட்டை ஏற்றதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னா,
விஜய்க்கு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க, விஜய்க்கு வந்து பின் வாங்கிட்டாங்க, கான்வாய் வந்து விஜய்க்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, கண்ட மேனிக்கு வந்து போட்டுட்டு இருந்தாங்க பாருங்க. எங்களாம் நைட்டில் தூக்கமே இல்லை, என்னடா வந்து இந்த மனுஷனுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் கடைசியில் பார்த்தா இன்னைக்கு தான் அந்த விஷயம் தெரியுது. சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் பேசும்போது தான் தெரியுது, விஜய் அவர்கள் மட்டும் அவர் தான் சொல்லியிருக்காரு, இது வேணாம், எங்களுக்கு வந்து இப்போ கான்வாய் பாதுகாப்பு வேணாம், முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா அது வந்தால் போதும், இப்போ வேணாம்னு சொல்லிட்டு தளபதி விஜய் அவர்களே தான் அனுப்பிச்சு விட்டுருக்குறாங்க. இதுதான் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையும் எப்படிலாம் மீடியா வந்து திருச்சி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இது மூலமாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய நிறைய வாய்ப்பு இருக்குது பாருங்க. அப்புறம் பாருங்க மக்களே, இவ்வளவு வந்து இடைஞ்சலுக்கு வந்து விஜய் அவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சராக பதவி ஏற்க விடாமல் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஜனநாயகன் திரைப்படத்துக்கு என்னென்ன இல்லாத விஷயங்களை எல்லாம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கும் உயர்நீதிமன்றத்துக்கும் விஜய் அவர்களையும் சரி, திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் சரி, எந்த மாதிரி எல்லாம் வந்து அலக்கடிச்சாங்களோ அதே மாதிரி இப்போ முதலமைச்சராக பதவியேற்க விடாம இந்த பிஜேபி வந்து எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்துருக்குதுன்னு பாருங்க. ஒரு ஃபுட்பால் மாதிரி பாலை எட்டி வச்சு விளையாடுற மாதிரி இங்கிட்ட அங்கிட்டு வந்து அடிச்சு விளையாண்டுக்கிறாங்க. இப்போ எதுக்கெடுத்தாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்தவங்க வந்து தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து திரு அண்ணாமலை அவர்களா இருக்கட்டும், எல் முருகன் அவர்களா இருக்கட்டும், இப்போ இவங்களா இருக்காங்களே, முன்னாடிலாம் எதுக்கு எடுத்தாலும் வாய் திறந்து பேசுவாங்களே, இப்போ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தில் கூட இந்த மாதிரியான ஒரு கெடுதல், ஒரு துரோகம் நடக்கல. ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இப்போ பேசவே இல்லையே, தமிழிசை சவுந்தரராஜன் எங்கே போயிட்டாங்க, எல் முருகன் ஐயா எங்கே போயிட்டாங்க, திரு அண்ணாமலை அவர்கள் வந்து எங்கே போயிட்டாங்க, இப்போ வந்து வாயை திறக்கவே இல்லையே. ஏன் வாயை திறக்கல? ஏன் உண்மையை வந்து அவங்க சொல்ல வேண்டியதானே? இல்லை, இது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து செய்யக்கூடிய துரோகம், கெடுதல் பண்ணுறாங்க. பிஜேபியிலே நாங்கள் இருந்தாலும் கூட தமிழகத்துக்கு வந்து பிஜேபி வந்து துரோகம் பண்ணிட்டு தான் இருக்குது, இது தேவையில்லாத பிரச்சனையை தூண்டுற மாதிரி, இளைஞர்கள் மத்தியில் வன்முறை தூண்டுது அப்படின்னு சொல்லிட்டு திரு அண்ணாமலை அவர்கள் வந்து பேசலாம்ல, அறிக்கை கொடுக்கலாம்ல, தமிழிசை சவுந்தரராஜன் பேசலாம்ல, சொல்லுங்க மக்களே. எல் முருகன் பேசலாம்ல, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து எந்த ஊருக்கு போயிட்டாங்க இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் இவங்களாம் வந்து குரல் கொடுக்க முடியாதா? அப்ப இதோட சதி திட்டங்கள் வந்து யார் கையில் இருக்குது, யார் அமைச்சிருக்கிறாங்கிறத நீங்க எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான் வந்து நம்ம எல்லாமே இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து ரொம்ப உஷாராக கவனிச்சுட்டு இருக்கணும் மக்களே. எப்படி வந்து திரு ஸ்டாலின் அவங்க வந்து ரொம்ப கேவலமான முறையில் தோத்தாங்களோ அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில், அதாவது 2029 வரக்கூடிய பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தலில் பிரதமர் மோடி அவர்கள் வந்து நிச்சயமாக டெபாசிட் இழக்க போகிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி செயல்பாடுகள் எல்லாமே ஒவ்வொரு மாநிலத்துக்கு உண்டான அந்த மாநிலத்துக்குள்ள தலையிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து பிஜேபி பண்ணுறதா நான் வந்து என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத தமிழக மக்களாக இருக்கட்டும், இந்திய மக்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாமே வந்து பார்க்கட்டும். எல்லாமே அரசியலை வந்து உற்று நோக்கி கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. இது தேவையில்லாத வேலை பிஜேபிக்கு. ஒரு மாநிலத்தில் ஒரு முதலமைச்சராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் வேட்பாளரை அவரை முதலமைச்சர் பதவி ஏற்க விடாமல் பண்ணக்கூடிய வேலைகளை பிஜேபி எதுக்கு பண்ணுது, எதுக்கு பண்ணணும், இதுக்கு உண்டான அவசியம் என்ன சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய ஒரு தவறு பாருங்க மக்களே. நம்ம பேச இதை பத்தி பேசிட்டே இருக்கலாமே போல அப்படிங்கிற மாதிரி தோணுது நமக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையை பார்க்குறோம். நம்ம தேர்தலுக்கு முன்னாடி எத்தனை பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம், தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனைகள், தேர்தலுக்கு முன்னாடி வந்து எவ்வளவு இடைஞ்சல்கள், விஜய் அவர்கள் வந்து தேர்தல் எலெக்ஷனில் நிற்பாரா இல்லையாங்கிற மாதிரியே அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக எக்கச்சக்கமாக வந்து போயிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி வந்து மக்களை நம்பி விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காங்க. மக்களும் தமிழக மக்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு எம்ஜிஆர் ஐயா வந்து 1972 வந்து தனிப்பட்ட முறையில் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் 77 தான் வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கிறாங்க, ஜெயிச்சாங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா 34% மட்டும்தான் வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கே வந்து ஓட்டு போட்டுக்கிறாங்க மக்கள். ஆனால் 33% நினைக்கிறேன் ஓட்டு போட்டுக்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான் 35% பக்கத்தில் சந்திக்கக்கூடிய முதல் தேர்தலிலேயே தமிழக மக்கள் வந்து அவ்வளோ ஓட்டுக்களை வந்து போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1,69,00,000 ஓட்டு வந்து முதல் தேர்தலே வாங்கின வேற எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் நம்ம பார்த்ததில்ல, வரலாறு பார்த்ததில்ல. விஜய் அவர்களுக்கு மாதிரி வந்து இந்த மாதிரியான மக்கள் பேராதரவு வேற எந்த ஒரு கட்சி தலைவருக்குமே கிடையவே கிடையாது. அப்போ இந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா அப்போ அவரை வந்து எந்த மாதிரியான
அவருக்கு வந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்து முதலமைச்சர் பதவியை ஏற்க வைக்க முடியுமோ முதலமைச்சர் பதவியை வந்து கொடுக்கணுமா இல்லையா? அதுதானே உண்மையான ஜனநாயகம், அதுதானே உண்மையான கௌரவம், அதுதானே உண்மையான நீதி. வேற சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் விட்டுட்டு விஜய் அவர்களை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கட்டும், விஜய் அவர்களுக்கு வந்து தேவையில்லாத வேலைகளை பேசுறதா இருக்கட்டும், கவர்னருக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருந்தால் அவருக்கு என்ன? எம்எல்ஏ வந்து லிஸ்ட்டு கொடுத்தாச்சு, இத்தனை பேர் எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுத்தாச்சு. லிஸ்ட்டை வந்து படித்து இத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறது மட்டும்தான் அவரோட வேலை. அந்த லிஸ்ட்டை பார்த்து முடிச்ச உடனே விஜய் அவர்களை வந்து முதலமைச்சராக பதவி ஏற்கக்கூடிய வேலையை செய்யறது மட்டும்தான் கவர்னரோட வேலை, ஆளுநரோட வேலையை. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து முன்னாடியே வந்து நீங்கள் நிரூபித்து காட்டுங்க, சட்டமன்ற உறுப்பினரை வந்து எத்தனை பேருங்கிறத காட்டுங்க, 118 வரணும், 120 வரணும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு பொறுப்பு அவர்கிட்ட கிடையவே கிடையாது. எதுக்கு இல்லாத ஒன்று உருவாக்கி பேசணும்? சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நல்லா சிந்திச்சு செயல்படுங்க மக்கள், நல்லா யோசிச்சு பாருங்க. இவங்க எல்லாத்துக்கும் முன்னாடி விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, திமுக மறைமுகமாக வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க, அதிமுக அதாவது மற்றும் பலர் டைரக்டாக நேராக வந்து பிஜேபியோட கூட்டணியில் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒத்த மனிதராக இருக்கக்கூடிய ஒத்த மனுஷன் என்ன வந்து எல்லாமே வந்து எதிர்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து பேசினாங்க. இது அன்னைக்கு வந்து விஜய் வந்து பொய் சொல்லியிருக்கலாம். அன்னைக்கு வந்து விஜய் வந்து என்னடா அவங்க ஒரு அரசியலுக்கு வர்றதுக்காக இவர் வந்து இது மாதிரி பேசுகிறாரு அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர் வேட்பாளருக்கு முதலமைச்சர் பதவி ஏற்பு விழா நடத்தாமல் அப்போ இவ்வளோ சதித்திட்டங்கள் தீட்டுறாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சொன்னது உண்மையா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். அப்போ இவங்க எல்லாம் சேர்ந்தது தானே காரணமாக இருக்காங்க. யாருக்குமே எந்த ஒரு மாநிலத்திலையும் இப்பேற்பட்ட நெருக்கடிகளோ இந்த மாதிரி பிரச்சனைகளை எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், எந்த மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கட்டும், சத்தியமாக வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கவே மாட்டாங்க, ஃபேஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இதுக்கிடையில் இன்னொன்று, திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து பேட்டி எடுக்கும்போது விஜய் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வந்து பத்திரிகையாளர்களை பார்த்து இவர் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னாராம். இவர் சொல்கிறார், அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறாங்க, விஜயண்ணா வேறு எதையுமே சொல்லலை, தலைவர் விஜய் வந்து இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, என்ன நம்ம பதவி ஏற்கிறது மட்டும்தான் ஒரு நாள் 2 நாள் தள்ளி போகுது. ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக பதவி ஏற்க போகிறத வேற எந்த ஒரு கொம்பனாலையும் எந்த ஒரு தீய சக்தியாலையும் தடுக்க முடியாது அப்படின்னு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. எந்த கொம்பனாலையும் சொன்னாங்க அப்படிங்கிறத நான் தான் பேசுகிறேன், அவங்க அப்படி பேசலை. எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத திரு விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அப்போ அவர் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ தைரியமாக இருக்காங்க பாருங்களேன். 75 வருட கட்சி திராவிட கட்சிகளை இரு பெரும் திராவிட கட்சிகளை எதிர்த்து வந்து ஒருத்தர் வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு நடிகர் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்து வந்து தைரியமாக நின்று எலெக்ஷன் தேர்தலை சந்தித்து மக்களுடைய பெரும்பான்மையான ஓட்டுக்களை வந்து வாங்க முடியாட்டியுமே தமிழ்நாட்டிலே வந்து மிகப்பெரிய கட்சியாக தேர்ந்தெடுக்கக்கூடிய இடத்துல வந்து தமிழக வெற்றிக் கழகம் இருந்திருக்குது. அப்போ அதுக்கே வந்து எவ்வளோ தில்லு வேணும், எவ்வளோ தைரியம் வேணும். அப்போ ஒரு மனுஷன் தைரியமே இல்லாமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தை வந்து அவங்க பண்ண முடியுமா? இந்த மாதிரியான தீய சக்திகளோட அவங்களோட எதிர்ப்புகளை வந்து அவங்க எதிர்க்க முடியுமா? ஸோ அதனால் நான் எங்களுடைய யூடியூப் சேனல் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, திரு விஜய் அவர்களுக்கு அவர் என்ன சொன்னாரோ அதை வந்து அந்த கருத்துக்கு வந்து நாங்கள் வந்து தலைவணங்குறோம். அதுதான் உண்மையும் கூட. ஒரு சில நாட்கள் வந்து முன்ன பின்னும் தள்ளித்தான் போகுதே தவிர, ஆனால் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக விஜய் அவர்கள் தேர்ந்தெடுக்க போகிறத, முதலமைச்சராக பதவியேற்க போகிறத எந்த ஒரு சக்தியாலும் தடுக்கவே முடியாது. அப்படி தடுத்தாங்க அப்படின்னா அடுத்து ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எப்படி வந்து பல லட்சம் இளைஞர்கள் வந்து போராட்டம் வந்து நடத்துகிறாங்களோ அதை விட பல மடங்கு விஜய் அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தமே, இன்னும் முதலமைச்சர் பதவி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் மேக்சிமம் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டத்தை கையில் எடுப்பாங்க அப்படிங்கிறத எங்களுடைய கருத்தாக வந்து நான் பதிவு பண்ணுறேன். இது எங்களுடைய கற்பனை தான், ஆனால் இதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வன்முறையை தூண்டாமல் பிஜேபி அரசு வந்து ஆளுநர் மூலமாக விஜய் அவர்களுக்கு முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டாங்க அப்படின்னா வேற எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, பிஜேபிக்கு எந்த ஒரு ரிமார்க் இருக்காது. ஆனால் விஜய் வந்து சாதாரண ஆள் கிடையாது. விஜய்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுடைய சக்தி, மக்களுடைய பேராதரவு இருக்கக்கூடிய இந்த பதிவை கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஏன்னா உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்ஸுக்கும் நாங்கள் வந்து தலை வணங்குகிறோம், அதுக்கு வந்து மதிப்பு கொடுக்குறோம். தயவு செஞ்சு நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல பதிவோட நல்ல விஷயத்தோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.